ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி ஹோம் ஸ்வீட் ஹோம் ரம்யாவில் நம்ம கப் கேக்ஸ் வீட்டில் பேனில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1/2 கப் தயிர், கெட்டியான தயிர், அதே 1/2 கப் மெஷர்மெண்ட்டுக்கு சுகர், பவுடர்டு சுகர். இது மூணையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த கப் மெஷர்மெண்ட்ஸ் இல்லைன்னா எந்த கப்பில் மைதா எடுக்கிறீங்களோ அதில் 1/2 கப் தயிர், 1/2 கப் சுகர், பவுடர் சுகர், அப்புறம் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில். நெக்ஸ்ட்டு மைதாவை ஜலிச்சுக்கலாம். 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு கொக்கோ பவுடர் ஃப்ளேவர் பிடிக்குன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தயிர், ஆயில், சர்க்கரை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். 1 கப் மைதாவில் செய்கிற கேக்குக்கு 3/4 டம்ளர் பால் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபுல் பாலையும் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டம்ளர்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயே ஆயில் தடவி கப் கேக்ஸ் ரெடி பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயிலில் பண்ண டம்ளர்ஸில் கப் கேக் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ஷாப்ஸில் ஈஸியாக அவைலபிள் தான். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நார்மல் டம்ளரில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா கப்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நான் பண்ணியிருக்கேன். ஒன்றில் வந்து டெய்ரி மில்க் சாக்லேட் உள்ளே வச்சுருக்கேன். இன்னொரு கப்பில் வந்து சாக்கோ சிப்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். எல்லா கப்புமே 1/2 கப் வரைக்கும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கேக்கு வெந்து பொங்கி வரும்போது ஃபுல் கப்புக்கு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு சாக்லேட் வச்சுருந்தேன். இதில் வந்து சாக்கோ சிப்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வைக்க போகிறேன். அடியில் கேக் பேட்டர் கொஞ்சம் ஊற்றிட்டு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நார்மலான கப் கேக் கூட நீங்கள் செய்யலாம். டியூட்டி ஃப்ரூட்டியோ இல்லைன்னா உங்கள்கிட்ட கேஷ்யூஸ், பாதாம்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை கூட பொடி பண்ணி இந்த மாதிரி போடலாம். 1/2 கப் வரைக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு யூஸ்வலாக நம்ம கேக் ரெடி பண்ணுற மாதிரி பேனை ப்ரீஹீட் வந்து 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு அதில் இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. நான் இன்றைக்கி 3 கப்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிவிட்டு மீதி இந்த பேட்டரை நார்மல் கேக்காக இந்த மாதிரி அதில் ஃபில் பண்ணியிருக்கேன். அதாவது 1 கப் மைதா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4 கப் கேக்ஸ் வந்து நல்லா ரெடி பண்ணலாம். இது நல்லா வெந்து வரும்போது பெரிய பெரிய கப் கேக்ஸாக சூப்பராக யம்மியாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு பேனை இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கேக் பேன் ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த டம்ளர்ஸை வந்து இதில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் 5 மினிட்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 30 to 35 மினிட்ஸில் இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 35 மினிட்ஸ் கழித்து கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த கப் கேக்ஸ்லாம் சூப்பராக சாஃப்டாக இருந்தது. பாருங்கள், நம்ம 1/2 கப் மெஷர்மெண்ட்டில் தான் ஊற்றிடணும். இப்போ அது வந்து வெந்ததுக்கப்புறமா ஃபுல் கப் கரெக்டாக வந்திருக்கு. அதனால் கரெக்டாக 1/2 கப்புக்கு நீங்கள் ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும் அது. இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். இந்த கப் கேக்ஸ் வந்து இந்த டம்ளர்லேருந்து
பாருங்கள், இது வந்து டியூட்டி ஃப்ரூட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சாக்கோ சிப்ஸ் போட்டிருக்கோம். இதிலே வச்சு சாக்கோ சிப்ஸ் ஃபில் பண்ண அந்த கப் கேக் வந்து ரொம்ப யம்மியாக இருந்துச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா டெய்ரி மில்க்கை கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த மாதிரி போடலாம். இது வந்து நார்மல் கப் கேக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருந்தது. அது கரெக்டான டெக்ஸ்சரில் வந்துச்சு. இது வந்து நம்ம உள்ள சாக்லேட் ஃபில் பண்ணியிருந்தோம் அந்த கப் கேக். இது இப்போ 4மே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி ஓரத்தையெல்லாம் லைட்டாக இது பண்ணிவிட்டு பாருங்கள், கப் கேக் சூப்பராக ப்ளஃபியாக வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா இதை அப்படியே கூட இந்த கப்லேயே வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். கிட்ஸ் கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 30 to 35 மினிட்ஸில் சூப்பராக யம்மியாக கப் கேக்ஸ் வந்து விதவிதமாக நீங்களே செய்யலாம். இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கப் கேக்ஸை பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக யம்மியாக இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கிறது சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ண கப் கேக்கு. அந்த சாக்கோ சிப்ஸ் இருந்த இடம்லாம் நல்லா ஜூஸியாக சூப்பராக யம்மியாக இருந்தது. நீங்கள் இப்படியே கூட கப்போட கூட சர்வ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.